கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. ரிவைவலுக்கு தேவனாகிய கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது கர்த்தருடைய எழுப்புதலுக்கு என்னை எடுத்து ஒரு பாடலோடு கூட என்னுடைய செய்தியை நான் தொடங்க விரும்புகிறேன். ரொம்ப ஒரு அருமையான பழைய பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடலில் இந்த பாடலும் ஒன்று. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க, தெரிஞ்சவங்க, என்னை கொண்டு சகலத்தையும் ஒரு வாக்கியே நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனானி என்றோ. ஒரு வாக்கியே, ஒரு வாக்கியே நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனானி என்றோ. ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். என் கூட சேர்ந்து, நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். உம்மகானோக்கம் ஊற்றுமாய் என்னை தந்தே நடத்திடுமே. இந்த ரெண்டு வரிகள் பாடலாமா? உம்மகானோக்கம் ஊற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுமே. இந்த வரிகள் மறுபடியும். கானோக்கம் ஊற்றுமாய், பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாடலை கொஞ்சம் பாடுங்களேன். சிறிது நேரம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். 11 மாதங்கள் முடிந்து 12ஆம் மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்திருக்கிறோமே. நாம் ஒன்றும் நீதிமான்கள் அல்ல, நம்ம ஒன்றும் நல்லவங்க கிடையாது, நம்ம ஒன்றும் பரிசுத்தவான்கள் கிடையாது. நம்ம எத்தனையோ தவறுகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் நம்ம செய்தோம். ஆனாலும் கிருபை, அவருடைய அளவில்லாத கிருபையினால இத்தனை மாதங்கள் கடந்து இந்த 12ஆம் மாதத்துக்குள்ள ஆண்டவர் காலடி எடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறாரே. It's time to say thank you Jesus. It's time to say thank you Jesus. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய பாதுகாப்பிற்காக. எத்தனை விபத்துகள், எத்தனை சேதங்கள், எத்தனை இயற்கை சீற்றங்கள். தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரு, கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்தாரு. நம்ம அவரை விட்டு தூரம் போனாலும் நம்மளை விட்டு அவர் போவே இல்லை, ஒரு நிமிஷம் கூட போல. அவருடைய அளவில்லாத அன்புக்காக, த அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை அற்ற அன்பு.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நம்ம அவங்களுக்கு நல்லா நடந்துக்கிட்டோம்னா தான் அவங்க நம்மக்கிட்ட நல்லா நடந்துப்பாங்க. திஸ் இஸ் கண்டிஷனல் லவ். பட் God loves you unconditionally. Unconditional love. Even the husband love is conditional. Even the wife's love is conditional. Even the children's love is conditional. என் பேரண்ட்ஸ் எனக்காக என்ன பண்ணாங்க அதை வச்சு தான் அவங்க நேசிப்பாங்க. எஸ், அப்சல்யூட்லி. பட் God only loves you unconditionally. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை மாத்திரம் எங்களுக்கு தருவீராக. நித்தியம் செல்லும் வரை நான் உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய மனவாட்டியாக வாழ தேவனாகி கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களில் எங்களையும் எங்களுடைய சபையையும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் இந்த சர்வீஸ்க்கென்று வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட அந்த ஒரு இமேஜை போடும்படிக்கு நான் கேட்டுக்கிறேன். நம்ம சர்மனுக்குள்ளார நம்ம போகிறோம். அந்த இமேஜ் பார்க்குறீங்களா? தெரியுதா? யாரை பார்க்குறீங்க? யார் அவர்? அ ஃபாதர். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய சுமந்துட்டு இருக்கார். நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நம்மளுடைய தகப்பன்கள் காரணம். நம்மளுடைய ஃபாதர்ஸ் வேர் த ரீசன். ஒரு நிமிஷம் நம்மளுடைய அப்பாங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும் தெரியும். பட் நம்ம எல்லாருக்குமே ஒரு தகப்பன் இருக்கார். அவர் தான் பரம பிதாவாகிய தகப்பன். ஆமென். இந்த பரம பிதாவாகிய தகப்பனுடைய அன்பை பல நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் அவர்கிட்ட நெருங்க முடியல. சரி, இதையும் எழுப்புதலையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எழுப்புதல்னா முதல்ல நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். எழுப்புதல் என்றால் ஆண்டவர் மேலே வாஞ்ச, ஆண்டவர் மேலே தாகம், பசி தாகம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்ப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன்ப்பா, உங்களுக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன், உங்களுக்காக என்னை நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய 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 ஆண்டவர் எழுப்புதலை நம் மீது அனுப்புவார். when our heart changes. நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், pure heart and clean hands. எங்கே சொல்லப்பட்டிருக்குது? சங்கீதம் 24:6. pure heart and clean hands. இருதயத்தில் சுத்தமுள்ளவனும் கையில் மாசு இல்லாதவனுமாக இருக்கும் பொழுது, இந்த ஆட்ரிபியூட்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது, God will send his revival. அப்போ அந்த எழுப்புதல் நம்மளுக்குள்ளே வரும் பொழுது நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் வரும். ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஒருவரை எழுப்புதலை டச் பண்ணுறாருனா அடுத்தது அந்த குடும்பம் முழுவதையும் அவர் டச் பண்ணுவார். அதே மாதிரி தான் சபையில் ஆண்டவர் எழுப்புதலை ஊற்றும் பொழுது அந்த சபைக்குள்ளே இருக்கிற அனைவரையும் ஆண்டவர் தொடுவார். ஒரு தீக்குச்சி எரிஞ்சிட்டா போதும், ஒரே ஒரு தீக்குச்சி ஃபஸ்ட்டு லைட் ஆகிட்டா போதும், அது கூட மீதி இருக்கிற எல்லா தீக்குச்சிகளும் ஆட்டோமேட்டிக்காக இக்னைட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பற்றிக்கும். அதே போல தான் எழுப்புதலும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஒரு மனிதனைத்தான் தேடுகிறார். just that one person. It can be you, my sister. It can be you, my brother.
இந்த எழுப்புதல்ங்கிற விஷயம் எப்படி எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கலாம், பட் ஹிஸ் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரியோட ஸ்பெல்லிங் என்னது? HISTORY. ஹிஸ் ஸ்டோரி. ஹூ ஸ்டோரி? ஹிஸ் ஸ்டோரி. அவருடைய ஸ்டோரி நமக்கு தெரியணும். உங்கள் அப்பா பேர் என்ன? we need to know from where we came. இன்னைக்கு நம்ம இங்கே கிறிஸ்டியன்ஸாக அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். பட் இந்த எழுப்புதல் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்க கூடாதா? தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேவ், அதாவது முதல் அலை எப்போ வந்தது, எப்படி வந்ததுன்னா மத புரட்சி அப்படின்னு சொல்லி நடந்தது. அது எப்பொழுது நடந்ததுன்னு பார்த்தோமானால் மார்ட்டின் லூதர் கிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்ட்டின் லூதர் ஐயாவை பற்றி. மார்ட்டின் லூதர் செய்த புரட்சி என்ன? சபையில் இருந்த அந்த கல்ட்டை, சபையில் வேதத்துக்கு புறம்பான இருந்த காரியங்கள், அந்த ஆதி காலத்தில் இருந்த காரியங்களை ஒரு மனுஷனாக அவர் எதிர்த்து 95 தீசிஸ் அவர் எழுதி அந்த ஆலயத்தினுடைய கதவில் அவர் பின் பண்ணார். நீங்கள் செய்து கொண்டு இருப்பது தவறு என்று அந்த ஒரு மனிதன் அந்த 95 தீசிஸ் அந்த வால், அந்த கதவில் போய் அவர் பின் பண்ணார். இன்னைக்கு கூட ஜெர்மனியில் அந்த சர்ச் இருக்குது. அது ஒரு பார்வைக்காக அந்த இடத்த அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு சித்தமானா இங்கே இருக்கிற பல பேர் ஜெர்மனி போய் அந்த மார்ட்டின் லூதர் ஒட்டின அந்த டோரை நம்மளால் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அப்போ பாருங்கள், அந்த 95 தீசிஸ் அவர் போய் ஒட்டும் போது இது பல பேருக்குள்ள ஒரு பெரிய புரட்சியே உண்டு பண்ணுது. இத்தனை நாட்களாக கண்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் இந்த கிறிஸ்தவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதா ஆலயத்தில்? ஆமாம், பண்ணக்கூடாது. பைபிளில் அதெல்லாம் சொல்லலைன்னு திட்டம் தெளிவுமாக மார்ட்டின் லூதர் அவர்கள் அந்த 95 தீசிஸ் எழுதுனதில் இருந்து ஒரு பெரிய புரட்சி கிறிஸ்தவ சமுதாயத்தில் வந்தது. ரட்சிப்பின் அடிப்படை சத்தியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல ரட்சிப்புனா என்ன, சால்வேஷன்னா என்ன? ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறது. ரட்சிப்புனா என்னங்கப்பா? காப்பாற்றுறது. யார் காப்பாற்றுறா நம்மளை? ஆண்டவர் காப்பாற்றுறாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும் அப்படின்னா நம்மளாம் காப்பாற்றப்படுவோம். இப்போ த்ரூ ஜீசஸ் everyone can be saved. Jesus is the way, he is the truth, he is the life. இயேசுவே சொல்லுங்களேன், வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். அவர் இல்லாமல் யாருமே ஹெவனுக்கு போக முடியாது. This is the truth. ஜீசஸ் இல்லாமல் யாரும் ஹெவனுக்கு போக முடியாது. ஸோ இந்த மத புரட்சி was the first wave. இந்த religious reformation was the first wave. அடுத்தது செகண்ட் வேவ் என்ன நடக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரேட் அவேக்கனிங். அதாவது ஒரு பெரிய எழுச்சி. எங்கே பார்த்தாலும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறாங்க. இது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஜான் வெஸ்லி அப்படிங்கிற ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் ஆண்டவரால் ரொம்ப அதிகமாக எடுத்து பயன்படுத்தப்பட்டார். He was the very greatest vessel. அவருடைய அந்த எழுப்புதலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற பல யூனிவர்சிட்டிஸ், பல பல்கலைக்கழகங்கள், அங்கே படித்துட்டு இருக்கிற பிள்ளைகள் அவங்கெல்லாம் எழுப்புதலுக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஏல் யூனிவர்சிட்டி, டார்ட்மவுத் காலேஜ், வில்லியம்ஸ் காலேஜ் என்று இவங்க எல்லாருமே எழுப்புதல் அடைந்தாங்க. கிறிஸ்டியானிட்டியினுடைய, நம்மளுடைய கிறிஸ்துவத்தினுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா எடுத்துக்கொள்ள போகிறோம். மத்தேயு 28:19-20 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போ கிறிஸ்டியானிட்டியோட அடிப்படை சத்தியம் என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். 30வது வயதில் அவர் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணார். 3.5 ஆண்டுகள் மினிஸ்ட்ரி செய்தார். கர்த்தருடைய சித்தத்தின்படி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார்.
உயிரோடு எழுந்தவர் 40 நாட்கள் அளவும் தன்னை திஷ்டாந்தமாக தன்னுடைய சீடர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் பல பேருக்கு தன்னை காட்சி அளித்து அசென்ஷன், ஆண்டவர் பரலோகத்துக்கு பரமேறி விட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் ஹியர் இன் அவர் மிட்ஸ், பட் ஹூ இஸ் இன் அவர் மிட்ஸ்? ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அப்போ ஜீசஸ் பரமேறுகிறதற்கு முன்னாடி சொல்லிட்டு போன விஷயம்தான் த கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. பக்கத்தில் சொல்லுங்க, கிரேட் கமிஷன் இஸ் அப்பான் யுவர் ஷோல்டர். அவங்களோட தோளை தட்டி சொல்லுங்க, கிரேட் கமிஷன் இஸ் அப்பான் யுவர் ஷோல்டர். கிரேட் கமிஷன். எப்படி நம்ம ஒரு ஆர்மிக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய ஷோல்டர் மேலே அந்த பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்தவனாக மாறுகிற ஒவ்வொருவருடைய தோள்களிலும் இந்த பொறுப்பு இருக்கிறது. நீங்க புறப்பட்டு போனோம், மீதி பேரை கர்த்தருக்கென்று சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்பு. இது எனக்கு இல்லை பிரதர், இது எனக்கு இல்லை சிஸ்டர், அதெல்லாம் பண்ணுறதுக்கு சர்ச்சில் லீடர்ஸ் இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க. நோ, நீங்கள் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, கிரேட் கமிஷன் இஸ் அப்பான் யுவர் ஷோல்டர். அந்த பொறுப்பு உனக்கு இருக்குமா? ஈவன் when you are studying in school, you are studying in college, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பொறுப்பு உங்கள் மேலே இருக்குது, கமிஷன் உங்கள் மேலே இருக்குது. அப்போ இதை தெரிந்து கொள்ள வைத்தது தான் இந்த பெரிய எழுச்சி. அதாவது இந்த செகண்ட் வேவ்ல எல்லாரும் தெரிஞ்சு கொண்டாங்க, ஓ அப்போ நம்ம எல்லாரும் போய் தான் என்ன பண்ணணும்? சீஷராக்கணுமா? நம்ம எல்லாரும் போய் ஆண்டவரை பற்றி சொல்லணுமா என்று எல்லாரும் இந்த அடிப்படை சத்தியத்தை தெரிந்து கொண்டதான இந்த செகண்ட் வேவ் ஆஃப் ரிவைவல் ஜான் வெஸ்லி ஐயா மூலமாக இந்த ரிவைவல் வந்தது. இன்னும் பல பேர் இருக்காங்க, அதில் குறிப்பிட்டு அந்த ஒருவரை குறித்து நான் குறிப்பெடுத்தேன். இப்போ நம்ம மறுபடியும் இந்த மத்தேயு 28:19-20 நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. பாருங்க, there is a step. ஃபர்ஸ்ட் நீங்க புறப்பட்டு போகணும், அப்புறமா சீஷராக்கணும். பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவங்களுக்கு என்ன பண்ணணுமா? பேப்டிசம் கொடுக்கணும். there are 3 steps here. புறப்பட்டு போகணும், சீஷர் ஆக்கணும், அப்புறமா பரிசுத்தாவினால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும். இந்த மந்தில் நம்ம சர்ச்சில் பேப்டிசம் சர்வீஸ் இருக்குது. இன்னும் பேப்டிசம் எடுக்காத மக்கள், வாலிப பிள்ளைகள் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா பேப்டிசம்க்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வருகை வெகு சமீபம், வெகு சமீபம். எல்லா அடையாளங்கள், எல்லா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டது. எவ்ரிதிங் இஸ் டன். ஜீசஸ் எப்போனாலும் வரலாம். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வசனம் 20ஆம் வசனம் பார்க்கையில், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாருங்க, டீச் பண்ணுங்கன்றத பைபிளில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் எப்படி மற்றவங்களுக்கு டீச் பண்ண முடியும்? when you are taught, when you are equipped, நீங்கள் போய் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? டீச் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்மளுடைய சர்ச்சில் டீச்சிங் அண்ட் எக்விப்பிங் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரியமானவர்களே, மார்னிங் டிவோஷன் நம்ம சர்ச்சில் இருக்குது. ஒரு சாப்டரையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இந்த உபதேசத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் போய் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணலாம். இப்போல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது? எதுவுமே பேச முடியாது. நம்மளை விட ரொம்ப புத்திசாலிகள்லாம் நமக்கு எதிரில் உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க உங்களை விட அதிகமாக படிச்சிருக்காங்க, உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்க உங்களை விட அதிகமாக அனுபவப்பட்டிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அந்த ஆட்டிடியூடில் தான் நம்ம பேசணுமா? எல்லாம் எனக்கு தான் தெரியுன்ற ஆட்டிடியூடில் நம்ம எப்போவுமே பேசக்கூடாது. அப்போ உபதேசம் பண்ணும்படிக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் அவங்களுக்கு நம்மளால் போய் உபதேசம் பண்ண முடியும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். த கிரேட் கமிஷன் இஸ் அப்பான் அவர் ஷோல்டர்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மேலேயும் இந்த கிரேட் கமிஷன் இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட கணக்கு கேட்பார். அன்றைக்கி நான் ஒரு ஆத்மாவை அனுப்பிச்சேனே, அந்த ஆத்மாவுக்கு என்னுடைய அன்பை காமிச்சியா? நம்ம ஒரு பெரிய மெசேஜ் சர்மன் கொடுக்க வேணாம். உங்கள் கையில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருந்திருக்கும்,
ஒரு முடியாதவங்களுக்கு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, அது போதும். இட்ஸ் த காஸ்பல், இட் இஸ் த காஸ்பல். அதுதான் சுவிசேஷம். அதனால் நம்ம அந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அந்த போல்ட்னஸ் வரணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹைஃபை பண்ணி சொல்ல போகிறீங்க, சுவிசேஷம் சொல்ல புறப்படுங்க. ஹைஃபை. எஸ், திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ தேர்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு வேவ் வருது, தேர்ட் வேவ், ஒரு அலையாக வருது. அடுத்தது வேவ் என்ன அப்படின்னா பெண்டகாஸ்டல் மூமெண்ட். நமக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நம்ம யோசிப்போம், பெந்தைகோஸ்தே சபை, பெந்தைகோஸ்தே சபை, பெந்தைகோஸ்தே சபை. சரி, நம்முடைய சபை என்ன கிளாசிஃபிகேஷனில் வரும் அப்படின்னா கெரிஸ்மேட்டிக். பெண்டகாஸ்டல்லையும் வரும், கெரிஸ்மேட்டிக்லேயும் வரும் நம்மளுடைய சபை. நமக்கு தெரியும் மெயின் லைன் சர்ச்சஸ் இருக்குது, அதாவது பாரம்பரிய சபைகள் இருக்குது. அது இல்லாமல் பல்வேறு விதமான சபைகள் இருக்குது. ஆனால் நம்ம அனைவரும் ஆராதிக்கிற தேவன் ஒரே ஒரு. இந்த தேர்ட் வேவ், இந்த பெண்டகாஸ்டல் மூமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டு மூமெண்ட் சொல்கிறாங்க, அதாவது ரெண்டு இயக்கங்கள் நடக்குது. முதலாவது வெல்ஷ் கிறிஸ்டியன் ரிவைவல் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன வாரம் கூட இதை பற்றி நம்ம மெசேஜ் கேட்டோம். 1906 இந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் நடக்குது. வில்லியம் சீமோர் என்று சொல்லப்படுகிற ஒரு அடிமையினுடைய மகனை தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், அந்த வாஞ்ச, அந்த தாகம், பசி தாகம் ஆண்டவர் மேலே இருந்துச்சுனாலே போதும். காட் கேன் சூஸ் யூ மை சிஸ்டர், காட் கேன் சூஸ் யூ மை பிரதர். உங்களோட படிப்பு ஒரு தடை அல்ல, உங்களோட உயரம் இல்லை, உங்களுடைய கலர், ஸ்கின் டோன். காட் சோசஸ் only according to the hunger in the heart. நம்ம எப்படி அவரை நேசிக்கிறோம், அதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, செலக்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த பெந்தைகோஸ்தே மூமெண்ட்டில் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் 1906 நடக்குது. அதுவும் டேட் சொல்கிறேன் பாருங்கள், April 9th, 1906. என்ன நடக்குது? இந்த வில்லியம் சீமோர் என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு ஐயா அவர்களும் அவங்களுடைய கூட இருக்கிற பல பேரும் பல நாட்களாக ஒரு இடத்துல கூடி அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. மோர் தேன் 1 year அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெறும் ஜபம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அன்னைக்கு, அந்த April 9th, 1906 பரிசுத்த ஆவியானவர் பலமாக அங்கே இறங்கி வந்தார். அவங்க இறங்கி வரும்பொழுது அன்னைக்கு அவங்க அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த வரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்யக்கூடிய வரங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். போன வாரம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், வில்லியம் சீமோர் அவர்களுடைய மனைவி, அவர்கள் இதற்கு முன்னாடி அவங்க பியானோ வாசித்தது இல்லை. பட் ஆஃப்டர் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், she sat before the piano and she started playing the piano. This is the power of the Holy Spirit. Holy Spirit can teach you. This is the overfilling of the Holy Spirit. அன்னைக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரியான எழுப்புதலை ஊற்ற முடியுமா? இல்லை. The fourth wave has come. நம்ம தான் அந்த fourth wave மக்கள். இந்த அசூசா தெரு ரிவைவலுக்கு அப்புறமா ரொம்ப ரீசெண்டாக ஒரு 1 year பேக் என்று நினைக்கிறேன், ஆஷ்பரி ரிவைவல். பிள்ளைகள் எல்லாம், காலேஜ் பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மேலே இறங்குது. அப்படியே பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்குது, நேரம் பெருகிக்கிட்டே இருக்குது, அவங்க ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் ஊற்றினார். அந்த ஒரே ஒரு பாத்திரம் ஆண்டவருக்கு கமிட் ஆகும் பொழுது அப்படியே ஒரே லைக் மைண்டட் பீப்புள் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய எழுப்புதலை தேசம் காணும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு பெரிய எழுப்புதலை தேசம் காணும். இப்போ இந்த 4வது வேவ்ல, இந்த 4th வேவ்ல தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டு. ஏற்கனவே 3 வேவ் நம்ம பார்த்துட்டோம், 3 வேவ்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 4th வேவ்ல என்ன இருக்கு அப்படின்னா ரிவைவல் வேவ் ஆஃப் ஃபாதர்ஸ் லவ். எப்படி ஆண்டவர் நம்மளை ரிவைவ் பண்ண போறாரு? பெந்தைகோஸ்தே மூமெண்ட் வந்துச்சு,
நம்மளுக்கு தெரியும், நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்ம பார்க்குற பல சபைகள், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் எல்லாமே இந்த பெந்தெகோஸ்தே மூமெண்ட்ல இருந்து தான் வந்தது. பாஸ்டர் லோ ஏங்கிள் அப்படிங்கிறவங்க இந்த 110வது ஆண்டு, அதாவது இந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் வந்த 110வது ஆண்டு, அதாவது 2016ஆம் ஆண்டு மறுபடியும் ஒரு 15 hours வர்ஷிப் அவங்க செய்து மறுபடியும் அதே மாதிரியான ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொண்டதாக ரிசர்ச் சொல்லுது. God just need a single soul who can submit himself to God's will. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தான் அந்த பாத்திரம், நீங்கள் தான் அந்த பாத்திரம். வாசிக்க போகிறோம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவஜனமே, எழுப்புதல் என்பது தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில வெளிப்படுத்துவதை குறிக்கிறது. இந்த பரமண்டல ஜபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை நம்ம பூமிக்கு நம்ம கூப்பிடும் பொழுதே எழுப்புதல் வந்துருங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம தினமும் கூட காலையில், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரட்டும்னு ப்ரே பண்ணுறீங்களா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Everything is done according to the will of God in heaven but not in the earth. ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம் தான் எங்கே செய்யப்படுது? பரலோகத்தில் செய்யப்படுது. ஆனால் பூமியில் பல இடங்களில் ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படுதா? செய்யப்படலை. அதனால தான் ஆண்டவரால் வந்து மூவ் பண்ண முடியல. நான் பல நேரம் யோசிப்பேன், ஆண்டவரை நீங்கள் எல்லாம் வல்லவராச்சே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் போய் சொன்னால் அவ்வளோதான், டப்புன்னு விழுந்துட்டாங்க, முடிஞ்சு அவங்க கதை. அப்படியே ஒரு பெரிய குழி ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. இப்படிலாம் நடந்ததே ஆண்டவரே. ஆனால் நீங்கள் இப்போ ஏன் ஆண்டவரே இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? எப்படி ஆண்டவரே? இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ குற்றங்கள் நடக்குது, ஆனால் நீங்கள் அவங்களெல்லாம் என்ன பண்ணவே இல்லை, தண்டிக்கவே இல்லையா ஆண்டவரே? Why Lord? Why? God is giving a second chance. God is giving another chance, another chance, another chance, another chance. ஒரு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். Because he loves you. Because he loves you. ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பல பேர் நம்மளை வெக்ஸாகி விட்டுறலாம், நம்ம கூட பேசாமல் போகலாம், ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம். பட் ஆண்டவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். உங்கள் தாயின் கருவில் உருவேற்படுறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. The relationship started even before you were formed in your mother's womb. Even before you formed. God's love you unconditionally. Unconditional, நிபந்தனையே இல்லாமல் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. அப்போ அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. சொல்லாமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில், நம்ம சுற்றி முற்றி நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய காரியங்கள், அவசியம் இல்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது, ஆஸ் அ காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம செய்ய போகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த இடத்துல உங்களுடைய ராஜ்யம் வரணும்னு ப்ரே பண்ணுங்களேன். பூமியானது ஒழுங்கின்மையாக இருக்கும் பொழுது ஆழத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஆதியாகமத்தில். When God's Spirit move, the things will change. The things will change. ஒரு இடம் ரொம்ப குப்பையா, நாத்தமா, அழுக்கா, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கா, அங்கே நின்று ப்ரே பண்ணுங்கள். ஆண்டவரே இந்த இடத்துல இருக்க சாபம் மாறட்டும்னு ப்ரே பண்ணுங்களேன். நீங்கள் பண்ணி பாருங்களேன், அந்த இடம் எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்களேன். அந்த லேர்னில் இருக்க கர்ஸ் மாறும். ஏதாவது
ஒரு வீடு அப்படியே பூட்டி ஆள் அரவமே இல்லாமல் ஒரு வீடு இருக்கா, அந்த வீட்டு முன்னாடி நின்று ப்ரே பண்ணுங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆளுகை வரணும்னு ப்ரே பண்ணுங்களேன். இட் வில் கம். God has given the authority in your mouth, sister. தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You can change the world because God is living in you. Use God's word to change the world. இந்த பைபிளை சுமக்கிறதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். God's word. அவருடைய வார்த்தை சொல்லுது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your kingdom come. நம்ம ஸ்கூலில் நம்மளுடைய சின்ன பிள்ளையில் நம்ம இந்த ப்ரேயர் சொல்லியிருப்போம். ரைம்ஸ் மாதிரி கடன்னு சொல்லியிருப்போம். இதோட மீனிங்கே தெரியாமல் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த மீனிங்கை சொல்லித்தரார். அவருடைய ராஜ்யம் ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா இட் வில் பி இன் ஹிஸ் கண்ட்ரோல். இப்போ இந்த சர்ச் மட்டும் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது, ரைட்? நம்ம சொல்கிறோம் இந்த சர்ச்சுக்குள்ளே இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இப்படி தாங்க இருக்கணும்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த முழு உலகமும் அவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு எழுப்புதல் வருவதற்கென்று ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கார். ஆமென் சொல்லுங்க. God has chosen you. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோமானால் we are living in a fatherless generation. Why we are living in a fatherless generation? நம்ம சரீர பிரகாரமான தகப்பன்களை மாத்திரம் நான் இந்த இடத்துல மேற்கோள் காட்டவில்லை. என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தை, இந்த வாக்கியம் என்றால், இந்த 20வது செஞ்சுரி, அதாவது 1901ஆம் ஆண்டுலேருந்து இந்த 2000 ஆண்டு வரைக்குமே மிகவும் அதிகமாக ரத்தம் சிந்தப்பட்ட செஞ்சுரியாக இந்த செஞ்சுரி இருக்கு. ரொம்ப அதிகமான ரத்தம். 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், வியட்நாம் வார், பெர்ஷியன் கல்ஃப் வார், இது இல்லாமல் பல இனப்படுகொலைகள், கும்பலாக அந்த இனமே இல்லாமல் அழிச்ச காரியங்கள், எல்லாருடைய குற்றமற்ற ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டு இந்த பூமி சபிக்கப்பட்டு போச்சு. பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ், ரிலீஜியஸ் வார், ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் பிரச்சனை வந்தால் எல்லாம் மாற்றி மாண்டு போகிறார்கள். ஃபேமின். ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறார், மேத்யூ வைட் என்கின்ற வயலன்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு, 188 million people are killed in this year 1901 to 2000. இந்த மேலே நான் சொன்ன காரியங்கள்னால இத்தனை மக்கள் இறந்து போயிருக்கிறதாக அவர் சொல்கிறார். ஸோ இந்த ஃபாதர்லெஸ் ஜெனரேஷனில், இந்த தகப்பன்கள் இல்லாத இந்த சூழ்நிலையில், அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் தகப்பன்கள் இல்லாத சூழ்நிலைகள், அதாவது தகப்பன்கள் இருந்தும் இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. தகப்பன்கள் இருந்தும் தகப்பன்கள் இல்லாத சூழ்நிலை. இப்போது இந்த போரில் பல பேர் அடிபட்டு, பல பேர் அவருடைய லைஃப்பை முடிச்சுட்டு, பல பேருடைய உறுப்புகள், அதாவது கை இல்லாமல் கால் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வாழ்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டது. பல பேர் பல விதமான போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிட்டாங்க. ஆல்கஹால், ட்ரக்ஸு, இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் தகப்பனா, உண்மையான தகப்பனா அந்த குடும்பத்தாருக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஸோ the women took the authority, no other go. The women took the authority in hand for the family. அப்போ ஃபாதர்ஸ் என்ன பண்ணப்பட்டாங்க? பல இடங்களில் நமக்கு தெரியும், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை நம்ம பார்க்குற ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான உண்மை இது. அப்போ ஃபாதர்ஸ் அவங்க பொசிஷனில் இல்லாததுனால பெண்கள் எழும்பிட்டாங்க. ஃபாதர்ஸ் இன்னும் தூரமாக குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. இதில் ரொம்ப அதிகமாக சஃபர் ஆகிற ஒரு பீப்புள் குரூப் யார் அப்படின்னா குழந்தைங்க. தன்னம்பிக்கையில் ஒரு பெண் வாழ்ந்துடலாம், வளர்த்துடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். பட் அந்த குழந்தை தகப்பனுடைய அன்பை மிஸ் பண்ணுது. அந்த குழந்தை யாரோட அன்பை மிஸ் பண்ணுது? தகப்பனுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு ஒரு மனுஷனுக்கும் வேணும். என் பின்னாடி ஒரு அப்பா இருக்காரு அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் தெரியுமா? எங்கள் அப்பா என்ன கேட்பாரு, நான் அந்த மாதிரி செய்ய முடியாது. எங்கள் அப்பா இருக்காரு, எதுனாலும் பார்த்துக்குவார். எஸ், பட்
இந்த தகப்பன்கள் இல்லாத இந்த சூழ்நிலையில் என்ன வருதுன்னா மனசுக்குள்ள ஆர்ஃபன் ஸ்பிரிட் வருது. அனாதையின் எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துலேயும் என்ன எண்ணம் வந்துடுது? அனாதை எண்ணம். சில நேரத்தில் அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி அனாதை எண்ணம், அப்பா இல்லாமல் அனாதை எண்ணம். ஆக மொத்தத்தில் சாத்தானுடைய நோக்கம் என்ன? ஆர்ஃபன் ஸ்பிரிட்டை நம்மளுக்குள்ளே வர வச்சுட்டு நம்ம அப்பா கூட கனெக்ட் பண்ணாமல் நம்மளை எங்கேயோ தூக்கி அடிச்சிடணும், நம்ம தூரமாக போயிடணும். இந்த ஃபாதர்லெஸ் ஜெனரேஷனை மீட்டு எடுப்பதற்காக நம்முடைய பரமபிதா என்றோ நம்மை முன் குறித்து விட்டார். அவருக்கு தெரியும். அவர் நினச்சி டிசைன் பண்ண பிளானட் எர்த் இது கிடையாது. அவர் நினச்சி டிசைன் பண்ண பிளானட் எர்த் இது கிடையாது. என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமைக்குள்ளே சென்றாங்களோ அன்னைக்கே அவரோட பிளானு மாறிடுச்சு. அதனால தான் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அனுப்பிச்சார். ஈவன் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டியில் கூட ஃபாதர்லெஸ் ஜெனரேஷன் அதிகமாயிட்டே இருக்குது. ஃபாதர்ஸ், தகப்பன்கள் அவங்க செய்ய வேண்டிய கடமையை அவங்க தவறும் பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்களால மீட் பண்ணாமல் போகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸே போயிடுது. தே ஆர் லாஸ்ட். தே ஆர் நோபடி இன் த ஃபேமிலி. சிங்கிள் பேரண்டிங் ஃபேமிலிஸ் நிறைய ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தனியாக நின்று ஒரு பெண் குடும்பத்தை நடத்திட்டு போகிற காலம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எங்கேயோ ஒன்று தான் அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். இட்ஸ் வெரி காமன் நவடேஸ் டு பி அ சிங்கிள் மதர் டு டேக் கேர் த ஃபேமிலி. இன்னைக்கு ஆண்டவர் தகப்பன்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் நிறுத்த வைக்க போகிறார். திஸ் இஸ் மை சர்மன். தகப்பன்களை அவங்களுடைய ஸ்தானத்தில் நின்னீங்க அப்படின்னா ரிவைவல் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அந்தந்த தகப்பன்மார்கள் அந்தந்த பொசிஷனில் நீங்கள் நிற்கும் பொழுது முதல்ல எழுப்புதல் உங்களுக்குள்ளே வரும், பிறகு உங்கள் குடும்பத்தில் வரும், பிறகு சபைக்குள்ளே வரும். இந்த தேசத்துக்கே எழுப்புதல் உங்கள் மூலமாக வரப்போகுது. தகப்பன்களே, டியர் ஃபாதர்ஸ், யூ ஆர் த சோசன் வெசல். யூ மை பிரதர், யூ ஆர் த சோசன் வெசல். இந்த ஃபாதர்லெஸ், இந்த தகப்பன்கள் இல்லாத இந்த இந்த கான்சிக்வன்சஸ், இதனுடைய பின் விளைவுகள் நம்ம பார்க்கும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை, செக்யூரிட்டியே இல்லை. நம்ம குட்டி பசங்களை யாராவது ஒருத்தவங்க என்ன சொன்னால், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும். எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், ஜாகிரதையாக இரு. பட் ஃபாதர்லெஸ்னஸ், தகப்பன்கள் இல்லாத நேரத்தில் செக்யூரிட்டியே இல்லை. அடுத்தது ஃபேமிலியும் அதோட ஸ்டெபிலிட்டியை, அதோடைய நம்பகத்தன்மையை இழந்து போகுது. ஃபேமிலியோட அந்த ஸ்டெபிலிட்டி இழந்து போகுது. சொசைட்டியோட ஆர்டர், சமூகத்தினுடைய நிலையும் அதுவும் ஆட்டம் கண்டுது. அது மாத்திரம் இல்லை, சின், பாவம் வருது, உள்ள பாவம் பிரவேசிக்குது. 95% of the people who are in the prison, சிறை கதிகளாக இருக்கிறவங்கள 95% are the fatherless. அவங்கள தட்டி கேட்கறதுக்கு ஒரு தகப்பன் இல்லை. அதனால தான் அவங்க தவறு செஞ்சிட்டாங்க. அவங்கள திருத்த, அவங்கள கண்டிக்க ஒரு தகப்பன் இல்லை. ஆனால் தெய்வச்சனமே, ஒருவேளை பூமிக்குரிய தகப்பன் நம்மோடு கூட இப்போ இல்லைனாலும் பரமபிதாவாகிய தகப்பன் நம்ம ஒவ்வொருவரும் கூட இருக்கிறார். Father God is with us. The love of Heavenly Father restores the fatherless. தகப்பன்கள் இல்லாத இடத்துல பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பு எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறது. You are not an orphan. நீங்கள் ஒரு அனாதை அல்ல. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார், அவர் தான் பரமபிதா.
அந்த சாத்தான் அவங்க முன்னாடி வரும்போது சொல்லணும், ஏய் எங்கள் அப்பா இருக்காரா, ஜாகிரதையாடுறா. ஒரு நோய் உங்ககிட்ட வரும்போது, டேய் எங்கள் அப்பா இருக்காரா, ஜாகிரதையாடுறா. நீ ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, எங்கள் அப்பா இருக்காருங்கிறத போல்டாக சொல்லுங்க. Your God is with you. Your Father God is with you to fight for you, you protect you, to comfort you, to love you. Unconditional love. Unconditional love. நிபந்தனையே இல்லாமல் உங்களை நேசிக்க உங்களுடைய பரமபிதா இருக்கிறார். வாசிக்க போகிறோம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மளை எந்த அளவுக்கு நம்முடைய பரமபிதா நேசிச்சா அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்துருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பரமபிதாக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஜீசஸே நமக்காக அனுப்பிட்டாராம் இந்த உலகத்தில், நம்மளை காப்பாற்றுறதுக்கு. நம்மளை காப்பாற்றுறதுக்கு. Who are we? நம்ம யாரு? We are sinners. We are useless. We are wasteless. ஆனால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு He sent His only begotten Son. இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மறுபடியும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நாம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது யாரெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட விசுவாசிக்கணும், whoever it may be, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. Eternal life உங்களுக்கு இருக்கு. Eternal life is promised to the person who believes in Lord Jesus Christ. அதனால தான் தேவனாகிய கர்த்தர் ஜீசஸ் கிரைஸ்டை இந்த உலகத்துக்கு அனுப்பி உங்களை மீட்கிறதுக்காக அனுப்பியிருக்கார். அப்போ பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ப்ரெஷியஸ். பக்கத்தில் கிட்ட கண்ணை பார்த்து சொல்லுங்கள், யூ ஆர் ப்ரெஷியஸ். யூ ஆர் ப்ரெஷியஸ். நீங்கள் விலையேற பெற்றவங்க. அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாரு பரமபிதா. See how special you are. See how special you are. நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கு அந்த பர்ஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த குழந்தைய அதை விட ரொம்ப பிடிக்கும். நான் கொடுத்துட்டேன் அந்த குழந்தைக்கு. நம்ம எல்லாரையும் நம்ம பரமபிதாக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான் ஒரே ஒரு பேர், ஒரே பேரான குமாரன், அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளை. He is the first fruit. அவரையே நம்மளுக்காக கொடுத்துட்டார். இதை விட பெரிய தியாகத்தை பரமபிதா நம்மளுக்கு கூட செய்ய முடியுமா? இதை விட பெரிய தியாகத்தை பரமபிதா செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியாது. அடுத்ததாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4-6 நம்ம வாசிக்க இருக்கிறோம். இதுவும் நம்மளுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமாக இருக்க போகிறது. பாருங்க, நம்ம யாருங்கிறத இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் யாரு? ஜீசஸ். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமத்தில் சொன்ன ப்ராஃபசி இந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். How? Jesus Christ was born out of a virgin. கன்னி மரியாள் இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஜீசஸ் கிரைஸ்டோடைய அம்மா பேரு மேரி. Who is Joseph then? He is the guardian. He is the caretaker. He is not Jesus' father.
பரிசுத்த ஆவியானுடைய நிழல் மதர் மேரி மேலே, கன்னி மரியாள் மேலே வரும்பொழுது அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. திஸ் இஸ் த சென்ட்ரல் ட்ரூத் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் born out of Virgin Mary, மதர் மேரி. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, த ரைட் டைம் வந்தபோது, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை, நியாய பிரமாணத்துக்கு கீழானவரை, ஜீசஸ் கிரைஸ்ட் செய்தது எல்லாமே இட் வாஸ் அக்கார்டிங் டு த லா. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாரு. தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அடுத்த வசனம் பாருங்க, நீங்களும் புத்திரராயிருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நீங்கள் அவருடைய புத்திரராய் இருக்கிறீங்களா? You are God's children. எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்கே வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் புத்திரன் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம யாரோட புத்திரன்? நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால யூ கேன் டைரக்ட்லி கால் அப்பா பிதாவே. பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களில் யாரும் ஆண்டவரை நோக்கி அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியாது. மோசே சீனாய் மலையில் 40 days போய் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணார். அந்த மலைக்கு கிட்ட கூட யாரும் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை போட்டிருப்பார். மோசே மாத்திரம் தான் போய் ஆண்டவரை விசிட் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தார். அதுக்குள்ளே கீழே ஒரு பெரிய குழப்பம் நடந்து நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில். மோசே நீங்கள் கொஞ்சம் பேசி என்னன்னு சொல்லுங்க. ஏசாயா, எரேமியா, உபதியா, ஆமோஸ், நாகும், ஆபக்கூக், மீகா எல்லாம் அந்தந்த தீர்க்கதரிசிகள் கிட்ட மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பேசினார். ஆனால் இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற, உள்ள எங்காலஸில் உட்கார்ந்துட்டு இருக்க குட்டி பிள்ளைகள், இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்பா பிதாவேன்னு அவரை பார்த்து கூப்பிட முடியும். ஹalleluya. This is the Father's unconditional love. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். யாரோட ஆவியை நம்மளுடைய இருதயத்தில் அனுப்பியிருக்காராம்? அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்பி படிங்களேன். செகண்ட் பாட்டு, தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஸ்பிரிட்டை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. See how God loves you. குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பியிருக்கார். பக்கத்தில் சொல்லுங்க, குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். You are so special, you are so blessed. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 17:23-24 நம்ம வாசித்து முடிப்போம். பிறகு நான் அதை பற்றி சொல்லுகிறேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். இங்கிலீஷில் நான் சொல்ல போகிறேன். I in them. I, Jesus, in them. And thou in me. கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதா? நான் திரும்பி அந்த வசனத்தை படிக்கிறேன், கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இந்த 23ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் அவர்களிலும், அதாவது இயேசு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும்
நான் மனப்பாடம் பண்ணுவோமா? நான் அவர்களிலும். நீர், அதாவது பிதாவாகிய தேவன் என்னிலும், ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள. பிதாவாகிய தேவன் ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளுக்குள்ள இருக்கார். இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். I in them and thou in me, that they may be made perfect in one. This is God's mission. Jesus wants to be in you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வர அவர் வாஞ்சிக்கிறார். நீங்க அவருக்கு இடம் கொடுப்பீங்களா? Will you? This is the season of Christmas. Just 24 days to go for the Christmas. Jesus Christ wants to come in you. உனக்குள்ள வருவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாஞ்சிக்கிறார். நீ அவருக்கு உன்னுடைய மனதை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கியா? The world is perished. இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கினைக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. But the Father's love is there unconditionally to restore you. உங்களை மறுபடியும் காப்பாத்துறதுக்கு, உங்களை மறுபடியும் உங்களை ஒரு நிலைமையில வைக்கிறதுக்கு கர்த்தருடைய நிபந்தனை இல்லாத அன்பு இருக்கிறது. This wave of revival, நான் ஏற்கனவே சொன்னேன், இது 4வது வேவ்னு சொன்னேன். This wave of revival is going to be continued with the working of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது இந்த 4th wave நம்ம மூலமாக கண்டினியூ ஆக போகுது. கர்த்தருடைய அன்பு நம்மளுக்குள்ளே வரும் பொழுது இந்த எழுப்புதலை நம்ம மூலமாக வரப்போகுது. ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்குள்ளே வராரு. ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை கொண்டு போய் பிதா கூட கனெக்ட் பண்ண போகிறார். This understands. This helps us to understand the nature of our Heavenly Father. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? நீங்கள் இந்த பிதாவினுடைய அன்பை ருசி பார்க்க ஆயத்தமாக இருக்கீங்களா? நம்ம அப்படியே எழுந்துக்க போகிறோம். There is a great anointing
அன்பு உங்க மேல வரப்போகிறது. கர்த்தருடைய அன்பினால பரமபிதா உங்களை நேசிக்கிறாரு. என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னும் கூட முன்னாடி வரலாம் சகோதரர்கள். சகோதரர்கள் முன்னாடி வந்துருங்க. Please come friend to receive this special anointing today. You are going to be never, you are never going to be the same. நீங்க முன்னாடி இருந்தது போல இப்ப இருக்க போறதுல you are going to change. Your life is going to change. Today is the day of anointing. 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 Even the spiritual fathers can come. Even the spiritual fathers and cell leaders can come to the front. Yes, God is going to turn you as a father. God is going to turn you as a father. God is going to turn you as a responsible father. God is going to turn you as a responsible father. நம்ம ஆண்டவராகிய நம்முடைய தேவனிடத்தை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பன்மார்களே, உங்களுடைய கைகளை வானத்துக்கு நேரா நீங்க உயர்த்துங்களேன். இந்த நேரத்துல நீங்க ஜெபிங்களேன். இந்த நேரத்துல ஜெபிக்க போறீங்க. ஓ ரிபா ஷதரபலதி ஆந்தனரபா கரபலபதரபலதி ஆஷபரபலபா கரபலபதரபா ஓ ரிபா பாபா ஷதரதி ஆந்தனரபா கரபலபதரபலபா ஓ ரிபா பாபா ஷரரபலதி ஆந்தனரபா கரபலபதரபா ஓ ரிபா பாபா ஷரரபலதி ஆந்தனரபா கரபலபதரபா. இத்தனை நாட்களாக தகப்பன்களுடைய ஸ்தானத்தில் அவர்கள் இல்லாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள், எல்லா bondages, all the type of bondages, all the type of sin, all the type of addiction, in Jesus mighty name, in Jesus mighty name, in Jesus mighty name, in Jesus mighty name, break in the name of our Lord Jesus Christ. Ella with addictions, ella with addictions, in the name of our Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறோம். அக்கினியப்பட்டு சுட்டெரிந்து போடுகிறோம் எல்லா தகப்பன்களையும். ஒருவேளை இன்னைக்கு இந்த சர்வீஸ்க்கு வரலனாலும் அந்த தகப்பன்களையும் உம்முடைய ஸ்தானத்துல உம்முடைய அன்பினால அவர்களை நிறுத்துவீரா. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. All the sense of insecurity, all the sense of insecurity, பாதுகாப்பு இல்லாத நினைவு, பாதுகாப்பு இல்லாத நினைவு, தாழ்வு மனப்பான்மை, out in Jesus name, out in Jesus name. நீங்க தான் உங்க குடும்பத்தினுடைய தலைவர். உங்களை ஆண்டவர் உங்களுடைய ஸ்தானத்துல நிறுத்தி இருக்கிறார். நீங்க தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவர். நீங்க தான் உங்க குடும்பத்தினுடைய தலைவர். நீங்க தான் உங்க குடும்பத்தினுடைய தலைவர். You are the head of your family and God has anointed you to stand in your position. Stand in the position like a man. Stand in your position. Stand in your position. இந்த வேளையில உங்களுடைய மனசுல பயம் இருந்துச்சுன்னா, தகப்பன்களே, நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அதை அப்படியே சொல்லுங்களேன். இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஹெல்ப் மீ லார்ட், ஹெல்ப் மீ. பரமபிதாவாகிய ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். லார்ட் ஹெல்ப் மீ டு கம் அவுட் ஆஃப் இட். Lord, help me to come out of it. Now pastor is going to pray over you. Pastor உங்களுக்காக ஒவ்வொரு மேலேயும் என்ன பூசி அவர் ப்ரே பண்ண போறார். நீங்க இந்த மீன் டைம் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டே இருங்க. இந்த விஷயத்துல இருந்து, இந்த காரியத்துல இருந்து என்ன நீங்க வெளி கொண்டு வாங்கப்பா. இந்த காரியத்திலிருந்து எனக்கு நீங்கள் விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுடைய அன்பினால என்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்துங்கப்பா. உங்கள் அன்பை நான் ஃபுல்லாக ருசி பார்க்கணும். உங்களுடைய அன்பை நான் முழுமையாக ருசி பார்க்கணும்ப்பா. உங்களுடைய அன்பை நான் முழுமையாக ருசி பார்க்கணும்ப்பா. ஆண்டவரே, நான் ஒரு நல்ல தகப்பனாக வாழணும் ஆண்டவரே. நான் ஒரு அன்பான தகப்பனாக வாழணும். நான் ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக மாறணும். I should be the right father. நீங்க வெறும் ஒரு குட் ஃபாதரா மாத்திரம் இல்ல, ரைட் ஃபாதரா இருக்கணும். நீங்க ஒரு நல்ல தகப்பனா மாத்திரம் இல்ல, சரியான தகப்பனாகவும் இருக்க வேண்டும்.
எஸ், நல்ல தகப்பனாக மாத்திரம் இல்ல, சரியான தகப்பனாகவும் இருக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களை அபிஷேகிக்க போகிறார். பழையவைகள் இஸ் கோயிங் டு vanish from this moment. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாமே புதிதாக. from this moment you are a new creation. ஆண்டவர் உங்களை ரிவைவ் பண்ண போகிறார். பழசை யோசிக்காதீங்க, பழசை நினைக்காதீங்க, பழசை யோசிக்காதீங்க, பழசை நினைக்காதீங்க. அப்படியே ஆண்டவர் கிட்ட உங்களுடைய மனசை திறந்து பேசுங்களேன் சகோதரர்களே. this is your time, this is your time. இது உங்களோட டைம், இது your time, this is your time, this is your time. பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. let them be the vessel of revival, let them be the vessel of revival, Lord, let them be the vessel of revival. இந்த எழுப்புதலுக்குரிய பாத்திரமாக இங்க நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்களை நீங்க மாற்றுங்கப்பா. எழுப்புதலுக்குரிய பாத்திரமாக இங்க நிற்கிற ஒரு தகப்பன்களை நீங்க மாற்றுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் நீங்க கேட்டு இவர்களை எழுப்புதலுக்கு எடுத்து நீங்க பயன்படுத்துங்க, அவருடைய ஸ்தானத்துல நீங்க நிறுத்துங்க. yes you can do it because God is in you, because God is in you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கார். I in them, Jesus Christ உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்காரு. Jesus Christ is living in you. Jesus Christ is living in you. I in them and thou in me. I in them and thou in me. நான் அவர்களில் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களில் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களில் நீர் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு தீர்க்கதரிசன செயல் செய்ய போகிறோம். நீங்கள்லாம் அந்த பக்கம் திரும்பி நின்றுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே தலை மேலே எண்ணெய், நான் உங்கள் கையில் எண்ணெய் தருவேன், கை வச்சு உங்கள் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுவீங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் சரியான ஆசீர்வாதம். தகப்பன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது நிஜமான ஆசீர்வாதம் வரும். நமக்கு தெரியும், யாக்கோப் ஈசாக்கு யாக்கோப் மேலே கை வச்சார். இன்றைக்கி இஸ்ரவேல்ன்ற நாடு உருவாகிறதுக்கு அன்றைக்கு ஈசாக்கு யாக்கோப் மேலே கை வச்சது. ஆபிரகாம் ஈசாக்கு மேலே கை வச்சார். இன்றைக்கு நமக்கு தெரியும், பரலோக தந்தை இன்றைக்கு உங்கள் மீது கை வைத்தார். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே கை வைக்க போகிறீங்க. இந்த பாடல் பாடும்போது உங்கள் பிள்ளைகள் இங்கே இருப்பாங்கன்னா நீங்கள் என் கையில் ப்ரேயர் ஆயில் வாங்கிட்டு அப்படியே நில்லுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட வருவாங்க, கை வச்சு மனசார வாழ்த்துங்க. உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் பிளெஸிங் கொடுக்க சொல்கிறாரோ அத்தனை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க, முன்னறிந்தே என்னை அழைத்தவரே, முதற் பேராய் நீர் இருக்க, ஆவியால் அபிஷேகம்
Father's love come and restore upon us, O Lord. Let the Father's love, let the Father's love, let the Father's love come down from heaven. Let the Father's love come down from heaven, Lord. Let the Father's love come down. பிள்ளைகளுடைய இருதயத்தை, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் பக்கமாக திருப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளையும் தகப்பன்களையும் இணைப்பீராக. பிள்ளைகளையும் தகப்பன்களையும் பிரிக்கிற எல்லாவித பிரிவினைகளை, எல்லாவித மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தேவனாகிய கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. Restore the relationship, Lord. Restore the relationship. Restore the relationship, Lord. Restore the relationship. Let them be a good example to the world, Lord. Let them be a good example to the world, Lord. உங்க பிள்ளைகளை அப்படியே ஹக் பண்ணுங்களேன். உங்க பிள்ளைகளை ஹக் பண்ணுங்களேன். Let the Father's love, உங்க பிள்ளைகளை ஹக் பண்ணுங்க. Hug your daddy. Hug your daddy. God is restoring the relationship. God is restoring the relationship. அடுத்தபடியாக இன்றைக்கு இந்த சர்வீஸ்க்கு வர முடியாத தகப்பன்கள் இருக்கலாம், அல்லது கர்த்தரிடத்துல சென்ற தகப்பன்கள் இருக்கலாம். Pastor is going to anoint you in the place of the Father. இந்த தலைமுறை இருக்கக்கூடாது. பரலோக தந்தை நம்முடைய அப்பாவாய் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதோ இந்த பிள்ளைகள்லாம் தன் தகப்பன் கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நிற்கும். நின்று கொண்டிருக்கிற தகப்பன்மார்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புடன் நல்ல அப்பாவா மட்டும் இல்லை, சரியான அப்பாவா இருக்கணும். நல்ல அப்பானா என் பையனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவன் ஸ்கூலுக்கு போகலனா கூட நான் அவனை கேட்க மாட்டேன். நோ, நல்ல அப்பாவாக இருக்கணும், சரியான அப்பாவாக இருக்கக்கூடிய கிருபையை உங்களுக்கு தருவாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்தம் உள்ள தகப்பனே, அப்பா தகப்பனே, பரலோக தந்தையே, உம் ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் செய்யப்படுவதாக. அப்பா, உம் சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிற்கிற ஒவ்வொரு தகப்பன்மாரும் தன் பிள்ளைகளை நல்வழியில நடத்த, சரியான வழியில நடத்த, நல்ல தகப்பனாய் சரியான தகப்பனாய் மாற அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கோடியாய் பருகட்டும். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் நிலை பெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நிலை பெறுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்களாம் போயிடலாம் உங்க இடங்களுக்கு. உங்க குழந்தைங்களோட உட்காந்துக்கலாம். தேவைன்னா கர்த்தர் உங்களை எப்படி சொல்றாரோ. யாருக்கெல்லாம் ஃபாதர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணலையோ நீங்க நிற்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். வெயிட் பண்ணுங்க. நீங்களா போய் இப்பொழுதும் முன்பாக வந்து ஜெபித்து கொள்ளாதவர்கள், அதாவது இன்னைக்கு உங்களுடைய அப்பா நீங்கள் சர்வீஸ்க்கு வரல, அல்லது உங்களுடைய அப்பா ஆண்டவர்கிட்ட இருக்காரு அப்படிங்கிறவங்க, யூ கேன் கம் டு த ஃப்ரண்ட் அண்ட் ரிசீவ் த ஃபாதர்ஸ் லவ். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். You have a God and He is your Father. You have Father God. You have the Father God. You are not an orphan. நீங்கள் அனாதை இல்லை, நீங்கள் தகப்பன் இல்லாதவர்கள் அல்ல. உங்களுக்கென்று ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பரம தகப்பன். There is a God who's like your Father. He will protect you.
He will provide you. உங்களை பாதுகாப்பார், உங்களை அரவணைப்பார், உங்களை நேசிப்பார், உங்களை முடிவு வரைக்கும் நடத்துவார். உங்களுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்கள் தேவன் உங்களுக்கு என்று கொடுப்பார். இந்த அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ணாமல் யாரும் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. யாரும் இந்த அனாயிண்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எல்லாருமே நின்று இந்த ஃபாதர்ஸ் அனாயிண்டிங்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த ஃபாதர்ஸ் அனாயிண்டிங் நம்மளுக்கு தேவை. தகப்பனுடைய இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே ஊற்றி கொண்டு இருக்கிறார். யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு என்று ஒரு அப்பா இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக காரியங்களை தட்டி கேட்க உங்கள் அப்பா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் அப்பா இருக்கிறார். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ. Let the Father's love come upon you. Let the Father's love come upon you. Yes, God loves you. God loves you unconditionally. You are His precious daughter. You are His precious daughter. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். வரும் காலங்களில் முதற் பேராய் இருக்க நாம் சோதரராய். வரும் காலங்களில் முதற் பேராய் இருக்க நாம் சோதரராய். உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி
தந்தையானிரே மரித்தோரில் முதல் எழுந்தறினார் புது சிருஷ்டியின் தலையானிரே சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவையளித்திய அப்போஸ்தலரை சபையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே இவையளித்திய அப்போஸ்தலரை என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மண்ணான நான் என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் முன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க. தேவனாகிய கர்த்தர் தகப்பனுடைய ஸ்தானத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற நேரம் இது. நாம் அனாதை இல்லை. மகளே, நீ அனாதை இல்லை. There is a father for you. There is a father for you. He is the heavenly Father. You are under His protection. You are safe. You are safe in His hand. சாயலில் நான் வளர என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மண்ணான நான் என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன்.
இயேசுவே நேசித்தீரோ ஏமாத்திரம் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவியை தேவனாகிய கர்த்தருடைய இருதயங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார். You are not an orphan. You are God's beloved. You are God's beloved. நீங்க God's beloved. You are God's beloved. நீ ஆண்டவருடைய நேச குமாரன், நீ ஆண்டவருடைய நேச குமாரத்தி. You are God's beloved. God is restoring the relationships today. நீ கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், ஆனா பாருங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள், how blessed day it is today. ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு உன்னத அபிஷேகத்தை நம்ம மேல பொழிந்து கொண்டிருக்கிறார். God is reviving the fatherless generation. God is reviving the fatherless generation. இதுவரைக்கும் தகப்பன் இல்லை என்கின்ற நினைப்பு நம்மை மிகவும் ஆழ்த்தி இருக்கிறது. நாம் அந்த நினைப்புக்குள்ள மூழ்கி போயிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அந்த நினைவிலிருந்து நம்மை வெளியில கொண்டு வந்து, இல்ல நான் உன் தகப்பனாக இருந்து எல்லா நன்மைகளையும் செய்வேன், உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God will be your father and God is your father, not only for today, forever and ever. நித்திய நித்தியமாக நித்தியம் வரைக்கும் தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருந்து உங்களை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். Yes, I in them and thou in me. நான் அவர்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறார். I in them and thou in me. Yes, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. இயேசு கிறிஸ்து பிதாவுக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மையும் பிதாவையும் கனெக்ட் பண்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் பிதாவாகிய தேவனையும் இணைக்கிற நேரம் இது. The Father's love, the Father's love, the Father's love. You are not an orphan. நீங்க அனாதை கிடையாது. உங்களுக்கென்று ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்களுக்கென்று உங்க அப்பா இருக்கிறார். அப்பாவை நோக்கி கூப்பிட போறீங்க. அப்பாவை நோக்கி கூப்பிட போகிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பரமபிதா அவரை நோக்கி கூப்பிட போகிறீங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது போல, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரப்போகுது. உங்களுடைய டஃப்பான நேரத்தில், உங்களுடைய பிரச்சனையான நேரத்தில் the help is going to come from the heaven. The help is going to come from the heaven. God is going to be with you. God is going to be with you. Not only with you but with your family also. உன் குடும்பத்து கூட ஆண்டவர் இருக்க போகிறார். உன் குடும்பத்தோடு கூட ஆண்டவர் இருக்க போகிறார். தகப்பன்களே, உங்களை ஆண்டவர் நிலை நிறுத்தி இருக்கிறார். உங்களோட ஸ்தானத்தை பல பேர் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கார். ஆண்டவரை இன்றைக்கு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களை அவர் உங்களுடைய ஸ்தானத்தில் அவர் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல கொடுத்த அந்த கிரேட் கமிஷன், கர்த்தர் நம்ம தோள்களின் மேல வைத்த அந்த கிரேட் கமிஷன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு சொல்லியிருக்கார். இந்த ஃபாதர்ஸ் லவ்வை நீங்க ரிசீவ் பண்ணீங்க. இன்னும் எத்தனையோ பேர் இந்த தகப்பனுடைய அன்பை பெறாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை யார் சந்திப்பது? நீங்க தான் சந்திக்கணும். இன்றைக்கு தகப்பனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்க தான் இந்த தகப்பனுடைய அன்பை போய் இந்த உலகத்துக்கு சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க சொந்தக்காரர்களுக்கு சொல்லுங்க, உங்க அண்டை வீட்டாருக்கு சொல்லுங்க. நீங்க தான் அந்த பாத்திரம். நீங்க தான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த புதிய எழுப்புதலுக்கான பாத்திரமே நீங்க
ஊற்ற போகிறார். God is going to pour the revival rain. God is going to pour the revival rain. God has started the revival rain. இன்றையிலிருந்து நம்ம உபவாசிக்க போகிறோம். ஒரு வேளை முடிந்தது, மதிய வேளை இருக்கிறது, இரவு வேளை இருக்கிறது. உபவாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பாத்திரமாக நீங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த ரிவைவல்ல, இந்த எழுப்புதல்ல எனக்கு ஒரு பங்கு வேணும்பா. இந்த ரிவைவல்ல எனக்கு ஒரு பங்கு வேணும்பா. என்னையும் ஒரு கருவியாக இந்த எழுப்புதல்ல நீங்க எடுத்து பயன்படுத்துங்க என்று ஆண்டவருடைய கரங்களை நம்மள ஒப்பு கொடுக்கலாமா தேவச்சனமே? ஒருவேளை இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த 4th ரிவைவல் வேவ்ல, இந்த 4வது எழுப்புதல் அலையில என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க, என் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்க, என் குழந்தைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த அன்பை நாங்க போய் உலகத்துல இருக்கிற மீதி பேருக்கு சொல்ல எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க, எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க, எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க. You are not alone. You are not alone. நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் அல்ல. There is a Father God. There is a Father God. பரமபிதா உங்களுக்கு என்று இருக்கிறார். அவரோட பெர்மிஷன் இல்லாம உங்க லைஃப்ல எதுவும் நடக்காது. Believe in him. Believe in him. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம தங்கி இருப்போம். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதற்கென்று நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களில நம்ம ஒப்பு கொடுக்க. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சினம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.